கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 10ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேராக சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு போய் உட்காடுறாங்க. இதுக்கான ஏற்பாடுகள் பண்ணது எல்லாமே அந்த சந்திரகலா தான். சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கண்ணை மூடி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரகலா யாருக்கும் தெரியாமல் சாமுண்டீஸ்வரியோட ரூமுக்கு வராங்க. உள்ளார வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரகலா நினைக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், இவளை தீத்து கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு சந்திரகலா நேரா ரூம்குள்ள வராங்க. வந்துட்டு அங்க இருக்கிற குத்து விளக்க பாக்குறாங்க. பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாம சாமுண்டீஸ்வரியோட முந்தானியை எடுக்கிறாங்க. எடுத்து குத்து விளக்கு மேல வைக்க போறாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற குத்து விளக்கு மேல. அப்பதானே முந்தானை எரிஞ்சு சாமுண்டீஸ்வரி சாக முடியும். அதனால அப்ப சந்திரகலா நினைக்கிறாங்க, நம்ம இப்படி வச்சா வாலண்டியரா இப்படி வச்ச மாதிரி இருக்கும், அதனால நம்ம இப்படி வைக்க கூடாது, குத்து விளக்க கீழே தள்ளி விட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு குத்து விளக்க கீழே தள்ளி வைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு காதல விழக்கூடாது அப்படின்ட்டு மெதுவா பண்றாங்க. குத்து விளக்க கீழே தள்ளி விட்டு சாமுண்டீஸ்வரியோட முந்தானையை எடுத்து அந்த குத்து விளக்குல எரிக்கிறாங்க. அப்ப அந்த முந்தானை எரிய ஆரம்பிக்குது. சந்திரகலா நினைக்கிறாங்க, இன்னைக்கு உன்னை யாருமே காப்பாத்த வர முடியாது பாரு அப்படின்ட்டு சந்திரகலா ரூமை விட்டு வெளியில வராங்க. ரூமை விட்டு வெளியில வந்துட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ கருகிற வாசனை அடிக்குது. என்னடா இது, ரூமுக்குள்ள கருகிற வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கண்ணை திறந்து பார்த்தா முந்தானை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு முந்தானையை பிடிச்சி, ஐயோ யாராவது வாங்க காப்பாத்துங்க, முந்தானை எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கத்துறாங்க. அப்ப சந்திரகலா ஜன்னல் வழியா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரகலா நினைக்கிறாங்க, நீ மட்டும் இறந்துட்டேன்னா இதுக்கப்புறம் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை அப்படின்ட்டு சந்திரகலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரி இறந்துட்டான்னா அதுக்கப்புறம் இந்த திமிரு பிடிச்சவனையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கத்துறது வெளியில உள்ளவங்களுக்கு காதுல விழுகுது. அப்ப ராஜா சொல்றாரு, ஏதோ சாமுண்டீஸ்வரி சத்தம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா சாமுண்டீஸ்வரியோட முந்தானை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சாமுண்டீஸ்வரியோட முந்தானை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க மற்ற பொண்ணுங்களும். அப்ப ராஜா டக்குன்னு அங்க இருக்கிற துணி எடுத்து சாமுண்டீஸ்வரியோட முந்தானையில எரியிற நெருப்பா அணைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ராஜா சொல்றாரு, ஏம்மா அம்மாவை வெளியில கூட்டிட்டு போ பாப்பா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரியை வெளியில கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ரேவதி ஓடி போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போறாங்க. ராஜா சொல்றாரு, ரேவதி போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இந்த கொண்டுட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு கொண்டாந்து சாமுண்டீஸ்வரிக்கு தண்ணி கொடுக்க சாமுண்டீஸ்வரி தண்ணியை குடிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா எப்படிம்மா வந்துட்டு நீங்க சாமி ரூமுக்குள்ள இருக்கும் பொழுது உங்க முந்தானை எரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி எப்படி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது குத்து விளக்கு கீழே விழுந்துட்டு போல, அதை கவனிக்காம நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கேன், என் முந்தானை எரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப சுவாதி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா எங்க நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் ஒன்றும் ஆகலையில, எதுக்கு கவலைப்படுறீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியுமா, எங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க என்னுடைய பொண்ணுங்க, அதனால தைரியமா இருக்கணும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து சந்திரகலா ஓடி வராங்க. சந்திரகலா வந்துட்டு ராஜா காப்பாத்தினதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா இந்நேரம் சாமுண்டீஸ்வரியோட கதையை முடிச்சிருக்கலாம், ஆனா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. சந்திரகலா ஓடி வந்து நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா முந்தானையெல்லாம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சாமி கும்பிடும் பொழுது நான் சரியா கவனிக்காம இருந்துட்டேன், முந்தானை வந்துட்டு குத்து விளக்குல விழுந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரகலா அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா என்னக்கா இது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏதோ எதர்ச்சியா நடந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அக்கா இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இது எதேச்சியா நடந்த மாதிரி தெரியல, அந்த டிரைவர் இருக்கான் பாருங்க, அவன் வந்ததுல இருந்து தான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது, அவன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் உங்களை செங்கல் சூளையில கொலை பண்ண பார்த்தாங்க, அதுக்கப்புறமா அந்த சிவனாடியும் உங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான், அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப நீங்க முந்தானையில எரிய பார்த்துச்சு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ அந்த டிரைவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலையோன்னு தோணுது, அவன் வந்த பிறகுதான் நம்ம வீட்டுல இந்த மாதிரி கெட்ட சம்பவங்கள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, நீங்க பாருங்க அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க அந்த கார்த்தி அந்த டிரைவர் இருக்கான்ல, அவனுக்கும் உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பொருத்தப்படுதான்னு பாருங்க, அவன் வந்த பிறகுதான் இவ்வளோ கெட்ட விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ நீங்க வந்துட்டு அவனோட ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அந்த சந்திரகலாவை பார்த்து, சரி ஓகே, நீ வந்துட்டு அந்த ஜோசியக்காரரை வர சொல்லு அப்படின்னு சொல்ல
சந்திரகலாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜோசியக்காரரை கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுவாதி கேக்குறாங்க, ஏன்க்கா இந்த ஜாதகம் அப்படின்னு. அதுக்கு துர்கா சொல்றாங்க, இங்க பாரு, அம்மாவுக்கு ஜாதகம்னா ரொம்ப நம்பிக்கை. அம்மா வந்துட்டு ஜாதகத்தை நம்புறாங்க அப்படின்னா நம்மளும் ஜாதகத்தை நம்பிதான் ஆகணும். அம்மா என்ன சொன்னாலுமே நம்ம கேட்டுதான் ஆகணும், ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு சுவாதி, அவ சொல்றாளேன்னு நீ கேட்காத. அம்மா சொன்னா பிளைண்டா எல்லாத்தையுமே நம்ம நம்ப முடியாது. அதுல என்ன தப்பு இருக்கு, என்ன கரெக்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தேவையில்லாம அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பிளைண்டா எல்லா விஷயத்தையும் நம்பிட முடியாது. இந்த ஜாதகம் அப்படிங்கிறது மனுஷனோட நம்பிக்கை. இப்ப எப்படின்னா, இப்ப அம்மா ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. சந்திரகலா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. இப்ப ஜோசியக்காரர் வந்துட்டு ஆஹ் சரியாவும் சொல்லலாம், தவறாவும் சொல்லலாம். அது அம்மா எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஒருவேளை அந்த டிரைவர் வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா அம்மா அதுக்கான முடிவை எடுப்பாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சுவாதியும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல, துர்கா சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, லெக்சர் எடுத்து முடிச்சிட்டியா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் சரியாதான் சொன்னேன் அப்படின்னு. அதே நேரத்துல வீட்டுக்கு ஜோசியக்காரவங்க வராங்க. ஜோசியக்காரவங்க வந்ததோட நேரா நம்ம சந்திரகலா சொல்றாங்க, அக்கா ஜோசியக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம சந்திரகலாவிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ ஜோசிய அந்த ஜாதகத்தை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரகலாவும் போயிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுத்துட்டு, அக்கா மாமாவோட ஜாதகம் மட்டும் இல்லை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுதான் இல்லைன்னு எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள பார்த்துட்டு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இது மாதிரி நான் சாமி கும்பிட போகும் பொழுது என் முந்தானை எரிஞ்சிருச்சு, இதனால வீட்டுல ஏதாவது கெட்டது நடக்க போகுமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயம். நீங்க என்னென்ன சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, அக்கா இதை பத்தி எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்திரகலா வந்துட்டு நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நமக்கு சாதகமா தான் சொல்ல போறாங்க அப்படின்னு. சந்திரகலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியும் இந்த டிரைவரை இந்த ஜாதகத்தை வச்சு இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சந்திரகலா ஹாப்பியா இருக்காங்க. அப்ப அந்த ஜோசியக்காரவங்க வந்துட்டு ஒவ்வொரு ஜாதகத்தையா எடுத்து பார்த்துட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, உங்களோட காவல் தெய்வம் உங்களுக்கு பின்னாடி இருக்கு. சில சமயம் உங்களுக்கு நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்துல தான் இருக்கீங்க. இப்ப உங்க கூட இருக்கிறது நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா அது ஒரு பேய். ஆனா நீங்க பேயின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுதான் உங்களுடைய காவல் தெய்வம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தி நிக்கிறாரு. கார்த்தியை பார்த்துட்டு சந்திரகலாவுக்கு செம கோவம். சந்திரகலா நினைக்கிறாங்க, எப்படியாவது இவனை துரத்தி விடலாம் அப்படின்னு நினைச்சா காவல் தெய்வம் அது இது அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகக்கார அம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சந்திரகலா கோவப்படுறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சரி அடுத்து என்ன அப்படின்னு கேட்க, ஜாதகக்காரவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு உள்ள அந்த பகை பில்லி சூனியம் எல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். இந்த ஜாதகக்காரவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ரேவதின்னு இருக்கு. ரேவதின்னு இருக்கிறத பார்த்ததோட பெரிய ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி அப்படின்னு படிச்சதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது ரேவதின்னு இருக்கா அப்படின்ட்டு ரேவதி கோச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரவங்களுக்கு காசு கொடுத்து அந்த இடத்துல இருந்து அனுப்புறாங்க. அப்ப ரேவதி கோச்சிக்கிட்டு போனதோட சாமுண்டீஸ்வரி கவனிக்கிறாங்க. சந்திரகலா சொல்றாங்க, என்னக்கா இது, நம்ம ஒரு விஷயத்த பத்தி சொல்ல வந்தா ஜோசியக்காரவங்க ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு போறாங்களே, இந்த டிரைவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா தானே இருக்கான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரகலா, இத்தனை நாளும் இந்த டிரைவர் உனக்கு தான் பிரச்சனையா தெரிஞ்சிருக்கான், ஆனா எனக்கு இது வரைக்கும் இவன் பிரச்சனையா தெரியல. நடந்த அத்தனை ஆபத்துலேருந்தும் இவன் தான் என்னைய வந்து காப்பாத்தினான், ஆனா நீ வந்துட்டு அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க, அக்கா இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைய அவன் காப்பாத்தி இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? எனக்கு என்னமோ இந்த டிரைவர் தான் வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறானோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு அப்படி தோணல அப்படின்னு. ராஜா வந்துட்டு நேரா கார்த்திய வந்துட்டு அந்த ஜோசியக்காரவங்க காக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொன்னதோட ராஜாவுக்கு கார்த்தி மேல உள்ள மரியாதை கூடுது.
அப்ப ரேவதி கோவமா போய் உட்காந்துருக்கா. அப்ப சுவாதி போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி அக்கா ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கா, உன்னை அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க இல்ல நான் வரல அப்படின்னு. அப்ப சுவாதி சொல்றாங்க என்னக்கா இது, அம்மா கூப்பிடுறாங்க வரலன்னு சொல்ற, அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க இல்ல நான் வரல அப்படின்னு. சுவாதி சொல்றாங்க வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சுவாதியை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்க அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து இங்க பாரு, ஏன் அப்செட்டா இருக்க, என்ன பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க அம்மா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணாதான் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் முடியும்னு சொல்றாங்க, அதனால உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி கோவப்படுறாங்க, அம்மா எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க என்ன கல்யாணம் வேணாங்கிற, இங்க பாரு நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, இதை கேட்டுட்டு ரேவதி கவலைப்படுறாங்க. அப்ப துர்கா நேரா ரேவதியை பார்த்துட்டு என்ன ரேவதி கல்யாணம் அப்படின்னதோட வேணாங்கிற, எதுக்காக அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க இங்க பாருங்க, அக்காவுக்கு கல்யாணம் நடந்து என்ன நடந்துச்சு, அவர் இந்த வீட்டுல அடிமையா இருக்காரு, அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரும் இந்த வீட்டுல அடிமையா தான் இருக்கணும், அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்றாரு இங்க பாருமா, யாருமா நான் இந்த வீட்டுல அடிமையா இருக்கேன்னு சொன்னது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு மயில் வாகனம் சொல்றாரு இங்க பாருங்க அத்தை, நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட புடவை எரிஞ்சு உங்க உயிருக்கே ஆபத்து வர பார்த்துச்சு, அப்ப உங்க உயிரை காப்பாத்தினது யாரு, நானும் மாமாவும் தானே, ஆம்பளைங்கனாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இந்த வீட்டுல உள்ள சிங்கம் 2 பேரு தான் உங்களை காப்பாத்தினாங்க அப்படின்னு. இது கேட்டதோட முறைக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு என்னதான் இது, உண்மையை கூட நம்மளால சொல்ல முடியலையே, இந்த அளவுக்கு இருக்கமா இந்த குடும்பத்துல நம்ம அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்த்தி வெளியில போக, ராஜா போயிட்டு நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி இது மாதிரி அந்த ஜோசியக்காரவங்க சொன்னாங்கல்ல நீ தான் காக்க வந்த தெய்வம் அப்படின்னு, அதை கேட்கும் பொழுதே எனக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்குப்பா, என் பொண்டாட்டிக்கு அவ்வளோ ஆபத்து வந்திருக்கு, அப்ப எல்லாம் நீ தான் காப்பாத்திருக்க, நீ தான்ப்பா இந்த வீட்டோட காவல் தெய்வம் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி அத்தையை காப்பாத்தினது நீங்க தானே, நீங்க தான் இந்த வீட்டோட காவல் தெய்வம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு எங்கப்பா, நான் காப்பாத்தினதுக்கே அவ எந்தவித மரியாதையும் குடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு சரி விடுங்க மாமா, கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அத்தை உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. அப்ப ராஜா கேக்குறாரு என்னையதான் மாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப சாமுண்டீஸ்வரியையும் அத்தைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, பேசாப்ல உன்னையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு ஐயோ மாமா, உங்க பொண்ணு ரேவதியவா, வாய்ப்பே கிடையாது, எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ராஜா நினைக்கிறாரு இந்த டிரைவர் பையன் யாருன்னு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு இந்த டிரைவர் பையனுக்கே ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் பேசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா ரேவதிக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கான மாப்பிள்ளை பார்க்கணும், ஆனா அவன் நம்மளுக்கு அடிமையாதான் காலம் ஃபுல்லா இருக்கணும், எந்த மாதிரி மாப்பிள்ளைய பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. சந்திரகலா சொல்றாங்க அக்கா, இந்த மயில் வாகனம் இருக்காரு பாரு, அவரை மாதிரியே நீங்க ஒரு நல்ல பையனா நீங்க ரேவதிக்கு கல்யாணம் பண்ணுவீங்களே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க அந்த ரோகிணி வந்துட்டு லவ் பண்ணதுனாலதான் அந்த மயில் வாகனத்தை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன், இல்லைன்னா இன்னொரு நான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டேன், அப்படி ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப சந்திர சொல்றாங்க இங்க பாருங்கக்கா, என்னதான் இருந்தாலும் அதுல ஒரு பிளஸ் தானே, இப்ப மயில் வாகனம் நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு வேலைக்கார மாதிரி இருக்கான், அதே மாதிரி ரேவதிக்கும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு. சந்திரா கேக்குறாங்க என்ன யோசனைக்கா சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ஏன் அந்த கார்த்தியை வந்துட்டு நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. சந்திரா சொல்றாங்க ஐயோ என்னக்கா சொல்றீங்க, அவனையா, அவன் வேணாக்கா, அவன் யாரு எவரு, அவனோட பரம்பரை என்ன, அவன் யாரு அப்படிங்கிறதே எதுவுமே தெரியாது, சொல்லப்போனா அவன் பேரு கூட இத்தனை நாளும் நமக்கு தெரியாது, அப்படி இருக்கையில அவனை எப்படிக்கா வந்துட்டு நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, நமக்கு அடிமையா கண்டிப்பா இருப்பான், அதனாலதான் சொல்றேன் அவனை வந்துட்டு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரன் நினைக்கிறாங்க அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சாமுண்டீஸ்வரி அவனை இந்த வீட்டு மருமகன் ஆக்கலான்னு சொல்றாளே, விடக்கூடாது, அவன் இந்த வீட்டுக்கு மருமகன் ஆனா அதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டுல ஸ்ட்ராங் ஆயிடுவான், சாமுண்டீஸ்வரிக்கு அடுத்து அவன் தான் இந்த வீட்டுல கெத்தா இருப்பான், அப்புறம் நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவான், விடக்கூடாது, அந்த கார்த்தியை இந்த வீட்டோட மருமகன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்துட்டு இங்க பாருப்பா கார்த்தி,
அந்த ஜோசியக்காரவங்க உன்னை காக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கு உன் மேலே உள்ள மரியாதை கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு கோவமா இருக்க. அப்ப கார்த்தி போயிட்டு நேரா ரேவதியை பார்த்துட்டு, இங்க பாருமா, எதுக்கு வந்துட்டு நீ கல்யாணம் வேணான்னு சொல்ற, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா எங்க அக்காவோட புருஷன் எப்படி இருக்காரு இந்த வீட்டுல, ஒரு வேலைக்கார மாதிரி தானே இருக்காரு. அதே மாதிரிதான் ஃபியூச்சர்லயும் நான் கல்யாணம் பண்ற பையனும் இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரியே இருப்பான். அவனுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே சொல்லுங்க, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற ஒருத்தர் எங்க அம்மாவுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்பெக்டா இருக்கணும், எங்க அம்மா வந்து அவரை மரியாதையா நடத்தணும் அப்படின்னு எனக்கு தோணாதா? இப்ப எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா எங்க அம்மா கண்டிப்பா எனக்கு வந்துட்டு மாப்பிள்ளையை தேட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அடிமையை தான் தேடுவாங்க. அப்படியாப்பட்ட கல்யாணம் எனக்கு தேவையே இல்லையே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணாலும் அவன் இந்த வீட்டுக்கு அடிமையா இல்லைன்னா எங்க அம்மா கண்டிப்பா அவனையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என் லைஃப் என்ன ஆகுறது? அதுக்கு தான் நான் கல்யாணமே வேணான்னு சொல்றேன். எங்க அம்மா தேவையில்லாம எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம ரேவதி. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இன்னும் ஒரு மாசத்துல யாராவது ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயேன் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச, இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்றாரு, இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சுவாதி வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாருங்க, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க என் குடும்பத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா சுவாதி அப்படின்னு. சுவாதி சொல்றாங்க, இல்ல, அன்னைக்கு என் குடும்பத்துல அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த பொழுது நீங்க தானே 2-3 டைம் எங்க அம்மாவை காப்பாத்துனீங்க, அதே மாதிரி இந்த டைமும் காப்பாத்திட்டீங்க. அதனாலதான் உங்களை காக்க வந்த தெய்வம்னு சொல்றேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரிம்மா, எவ்வளோ நடவை தான் என்னை வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டுவீங்க, போதும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சுவாதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் இனிமே எங்ககிட்ட கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சுவாதி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, நீங்களே வந்துட்டு ரேவதி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னம்மா ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.